பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னீங்க, நானும் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். ஆனா அது உங்களால செய்ய முடியலல்ல. அதுக்கு காரணம் நீதான். நந்தினி என்கிட்ட இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நான் நந்தினிய கோர்ட்ல ஒப்படைக்க கூடாதுன்னு பயங்கரமா பிளான் பண்ணி நீதான் எனக்கு கெட்ட பேரை உருவாக்குன. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல ஐஸ்வர்யாமா. இதான் நீங்க என்ன பத்தி புரிஞ்சுக்கிட்டதுன்னா அப்படியே வச்சுக்கோங்க. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அம்மாவை நான் வெளியில கொண்டு வரணும் தான் நினைக்கிறேன். ஆனா நீங்க அம்மாவை வெளியே கொண்டு வர முயற்சியில என்னோட பங்களிப்பு எதுவும் இருக்க கூடாது, முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இத பாருங்க ஐஸ்வர்யம்மா, நமக்குள்ள இப்போதைக்கு போட்டி முக்கியம் இல்ல. எல்லாத்துலயும் நான் தான் இருக்கணும்னு ஒரு நாள் கூட நான் இது வரைக்கும் நினைச்சதே இல்ல. ஜெயில இருந்து அம்மாவை காப்பாத்தணும்னா நம்ம நந்தினிய கோர்ட்ல ஒப்படைக்கணும். நாம எல்லாரும் சேர்ந்து அம்மாவை வெளியில கொண்டு வரதுக்கு தானே முயற்சி பண்றோம். நந்தினி இப்ப எங்க இருக்கான்னு என்கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன மன்னிச்சிருங்க ஐஸ்வர்யம்மா, அதை மட்டும் கேட்காதீங்க. என்னால சொல்ல முடியாது. நடக்கிறத நீங்க கோர்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. வாங்க மாமா. ஐசு, என்னாச்சு ஐசு? நந்தினியை நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டு போனது அந்த பார்வதி ஒத்துக்கிட்டாளா இல்லையா? எப்பவும் போல நந்தினி விஷயத்துல அவதான் ஜெயிக்க போறா. அவ மட்டும் நந்தினிய கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைச்சிட்டா அப்புறம் அகிலா ஆண்டி என்ன உன்னத்துக்கும் உதவாத கேஸ்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. என்ன ஐசு நீ? நான் அதுக்கு விட்டுருவேனா? எல்லாமே கை மீறி போயிடுச்சே வனஜா. அந்த பார்வதி அந்த நந்தினியை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்த போறத நம்மளால எப்படி தடுக்க முடியும்? ஏன் தடுக்க முடியாது? இங்க பாருங்க கங்கா, அந்த பார்வதி எப்படி நம்ம கிட்ட இருந்து நந்தினியை தட்டி தூக்கிட்டு போனாலோ அதே மாதிரி அவகிட்ட இருந்து நந்தினியை நாம தட்டி தூக்க வேண்டியதுதான். அத மனசுல வச்சுதான் நந்தினியை எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன். அத உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு திமிரா பதில் சொல்றா. என்ன ஐசு இது? அவகிட்ட போய் கேட்டா அவ எப்படி சொல்லுவா? நாம தான் கண்டுபிடிச்சு தூக்கணும். ஆளை அனுப்பி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சிட்டிக்குள்ள என்ன 5-6 ஹாஸ்பிட்டலா இருக்கு? ஆயிரக்கணக்கில் ஹாஸ்பிட்டல் இருக்கு. நம்மளால எப்படி முடியும்? இப்படி எப்படி முடியும், எப்படி நடக்கும், எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா எப்பவுமே கண்டுபிடிக்க முடியாம போயிடும். யோசிச்சா 1000 யோசனை கிடைக்கும். பாருங்க, ஐசு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. ஐசு, முகத்துல பளிச்சுன்னு லைட் எரியறத பார்த்தா ஐடியா கிடைச்சிருச்சு போல இருக்கு. எஸ், ஐ காட் இட். சூப்பர். என்ன ஐடியா? நந்தினியோட போட்டோ போட்டு காணவில்லை தகவல் கொடுப்பவருக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும். 5 லட்சம் ரூபாய். செம்ம ஐசு. கடைசியா தொடர்புக்குன்னு மம்மி நீங்க தான் ஒரு 4-5 நம்பர் வச்சிருக்கீங்கல்ல, அதுல ஒரு நம்பரை போட்டு கான்டாக்ட்னு சொல்லிடலாம். சூப்பர் ஐஷு. எனக்கு தெரிஞ்சு நல்ல பிரிண்டிங் பிரஸ் ஒன்னு இருக்கு. இப்பவே அவனை கூப்பிட்டு போஸ்டர் அடிக்க சொல்லிடுறேன். மம்மி, போஸ்டர் அடிச்சு ஒட்டுறதுல அந்த காலம், போஸ்ட் போட்டு சென்ட் பண்றதா இந்த காலம். நினைச்ச உடனே வேலை முடியும். Facebook, WhatsApp, Instagramனு எல்லாத்துலயும் போஸ்ட் போட்டு தட்டி விட்டா நந்தினி எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு 1 hourல கண்டுபிடிச்சு சொல்லிருவாங்க. சூப்பர் ஐடியா ஐசு. செம்மையா யோசிச்சிருக்க. 1000-ஆ 2000-ஆ? கொரோனால எல்லாரும் விட்டே தானே இருக்காங்க. 5 லட்சம்னா விட்டுற முடியுமா? அதுவும் ஒரு போன் கால் இன்ஃபர்மேஷனுக்கு. நீ வேணா பாரு ஐசு, இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள மெசேஜ் கால்னு அடிச்சு துவைக்க போறாங்க. நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே அங்க குழம்பி போய் நந்தினிய கொத்த அள்ளிக்கிட்டு வந்து நம்ம கஸ்டடியில வச்சுக்கிட்டு நாளைக்கு கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சோம்னா
அவ்வளவுதான், எல்லாரும் காலி. நீ நினைச்ச மாதிரி அடுத்த அகிலாண்டேஸ்வரி நீதான். நீ போஸ்ட் போட்டு தாக்கு. எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். மம்மி, நீங்க சொன்ன நம்பர் தான் போட்டிருக்கேன். சரி, கரெக்ட் கரெக்ட். அவ்வளவுதான். இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட்டிங். பாப்போம். ப்ரோ, புது ஆர்டர்ஸ்லாம் கம்பெனில இருந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது டாக்குமெண்ட் பண்ணி சென்ட் பண்ணியா இல்லையா ப்ரோ? உடனே மெயில் பண்ணிடலாம்டா. அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அனுப்பிச்சிடறேன்னு சொல்லிடு அவர்கிட்ட. என்ன? சரி ப்ரோ. மாமா, காஃபி சாப்பிடுறீங்களா? இல்லை வேணாப்பா. சின்ன எனக்கும் வேணாம் நீ. டாக்டர் கால் பண்றாரு. ஹலோ. வணக்கம் ஆதி சார். வணக்கம் டாக்டர். சார், நந்தினிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் ஓவர். இனி நந்தினியோட உயிருக்கு எந்தவித ஆபத்தும் வர வாய்ப்பில்லை. ஓ, தேங்க்யூ டாக்டர். நந்தினிக்கு கான்சியஸ் கொண்டு வரதுக்காக செகண்ட் ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு பேஷண்டோட பழைய மெடிக்கல் ரிப்போர்ட் இருந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்ககிட்ட இருக்குமா? கிடைக்குமா? இருக்கு டாக்டர். இமீடியட்டா எடுத்து வந்துடும். ஓகே சார், கொண்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ. யா, நந்தினியை சுயநினைவு கொண்டு வரதுக்காக டாக்டர் அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் கொண்டு வர சொல்றாரு. பார்வதி, நீ போய் நந்தினியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எடுத்து வா. நம்ம 3 பேர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். சரி, ஓகே மாமா. மாமா, இந்தாங்க மாமா. போலாமா? போலாம். வாங்க. ஓகே, இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நோ டவுட். பட் பேஷண்ட பத்தி இன்னும் சில கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. எதுவா இருந்தாலும் கேளுங்க டாக்டர், சொல்றேன். பேஷண்ட்டை ஸ்டடி பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்ல வந்து கேட்குறேன். சொல்லுங்க. ஓகே, போயிட்டோம். மா, நீங்க கேட்ட மருந்து. தேங்க்ஸ்ண்ணா. இவங்கள தானே காணோன்னு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா 5 லட்ச ரூபா கிடைக்கும். ஐசு, மெசேஜ். என்னாச்சு? இந்த தடவை என்ன மெசேஜ்? பேங்க் லோனா? பியூட்டி பார்லருக்கு 50% ஆஃபர் வந்திருக்கு. ஐயோ, நாசமா போச்சு. இங்க பாரு வனஜா, எனக்கு என்னமோ இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு தோணல. நந்தினி இருக்கிற ஹாஸ்பிட்டலை கண்டுபிடிச்சு அவளை கடத்திட்டு வர்றதுக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்களேன். ஏங்கங்க அவசரப்படுறீங்க? ஆக்கவே பொறுத்துட்டோம், கொஞ்சம் ஆற பொறுக்க மாட்டோமா? வெயிட் பண்ணலாம்.
நாம கேக்குறது கிடைக்கும். அட போங்க வனஜா. Facebook வாட்ஸ்அப் போஸ்ட்னு பார்த்துட்டு 1 மணி நேரத்துல மெசேஜ் வரும்னு ஐஸ்வர்யா சொன்னா. ஆனா 1/2 மணி நேரத்துல கண்டுபிடிச்சலான்னு நீங்க சொன்னீங்க. ஆனா போஸ்ட் போட்டு இப்ப 3 மணி நேரம் ஆச்சு. லோன் மெசேஜும் பியூட்டி பார்லர் மெசேஜும் தான் வந்துட்டு இருக்கு. நந்தினி எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு எந்த மெசேஜும் வந்த பாடு இல்லையே. கங்கா, என்ன நீங்க இவ்ளோ அவசரப்படுறீங்க? இங்க பாருங்க, நந்தினி கொண்டு போன பார்வதி ஆதியும் அவளை என்ன ஜெனரல் வார்ட்லயே அட்மிட் பண்ணிருப்பாங்க? கண்டிப்பா ஐசியூல தான் கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஐசியூல அவ்வளவு சீக்கிரம் யாரும் போயிட முடியாது. டாக்டர், நர்ஸ், முக்கியமானவங்க மட்டும்தான் போக முடியும். அவளை அங்கிருந்து ஜெனரல் வார்டுக்கு மாத்தும் போதுதான் 4 பேர் கண்ணுல படுவா. அப்படி மாத்தும் போது நாம எதிர்பார்க்கிற மாதிரி கண்டிப்பா நமக்கு கால் வரும். வெயிட் பண்ணுவோம். ஐசியூல இருந்து அவளை வேற வார்டுக்கு எப்ப மாத்துறது? 4 பேர் எப்ப பாக்குறது? நமக்கு எப்ப மெசேஜ் வருது? இதெல்லாம் ஆகிற வேலையா வனஜா? இல்ல மம்மி, நந்தினி ஐசியூலே இருக்கட்டும். அங்க டாக்டரை தவிர ஒரு வார்ட் பாய் கூடவா போக மாட்டான்? போவான். போகும்போது நந்தினிய பாப்பான். பார்த்ததும் டீட்டெயிலா நமக்கு போஸ்ட் போடுவான். வெயிட் பண்ணி பாப்போம். அதானே, வெயிட் பண்ணுவோம். என்ன ஐசு? கிடைச்சிருச்சு மம்மி, கிடைச்சிருச்சு. நந்தினி இருக்கிற ஹாஸ்பிடலோட அட்ரஸ் கிடைச்சிருச்சு. பாத்தீங்களா, சொன்னல. ரவிக்குமார்னு ஒரு வார்ட் பாய் தான் அனுப்பியிருக்காரு. வாங்க போலாம். வாங்க போலாம் போலாம். வா. வாங்க மேடம். நான் தான் ரவிக்குமார். தெரியும் தெரியும். வாட்ஸ்அப்ல உங்க ப்ரொஃபைல் போட்டோ பார்த்துட்டு தான் வரேன். இந்தாங்க 5 lakhs ஹாட் கேஷ். என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ மேடம். டேய் வாடா. ஏண்டா, பணத்தை கையில வாங்கின உடனே பேன் இழிச்சிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. நந்தினி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு போ. மேல ஜெனரல் வார்டு இருக்கு மேடம். அதுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்காங்க மேடம். ரொம்ப சந்தோஷம்டா. இது சொல்றதுக்கு உனக்கு 5 லட்சம் ரூபாயா? இந்த நேரம் வா. இரு. எவ்வளவு விவரமா இருக்க பாரு. பாத்தீங்களா ஆண்டி, பார்வதி எவ்வளவு கிரிமினலா இருக்கான்னு? போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் போட்டிருக்கா. எல்லாம் நமக்கு பயந்துதான். நம்ம கைவரிசையை காட்டிடுவோமோங்கிற பயம் போல இருக்கு. அங்க இருக்கிற போலீஸ் ப்ரொடெக்ஷனை தாண்டி போய் நந்தினியை கூட்டிட்டு வர முடியாது. என்ன பண்ணலாம்? ஐசு, இவங்க எல்லாரும் இங்க இருந்தாதான் நாம உள்ள போய் நந்தினியை தூக்க முடியாது. ஆனா இங்க இருக்கிற எல்லாரும் வெளியே வந்துட்டாங்கன்னா அப்ப நம்ம ஈஸியா உள்ள போய் நந்தினி தூக்கிடலாம்ல. அது எப்படி? அதுக்கு ஒரு பெரிய ஆயுதம் இருக்கு ஐசு. ஒண்ணும் இல்ல, இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள பாம் இருக்கு. பாமா? சும்மா இருங்க, சும்மா. பாம் இருக்கு அப்படின்னு சும்மா ஒரு பொருளைய கிளப்ப போறோம், அவ்வளவுதான். அப்புறம் அந்த பாம் இன்னும் 1/2 மணி நேரத்துல வெடிக்க போகுதுன்னு சொல்லிடுவோம். அப்புறம் என்ன,
இங்க இருக்கிற எல்லாரும் இரும்பு புத்துக்குள்ள நெருப்பு வச்ச மாதிரி எப்படி ஓடி வராங்க பாரு. அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நாம உள்ள போய் நம்ம நந்தினியை தூக்கிட்டு வந்துட வேண்டியதான். ஆண்டி, ஐடியா நல்லா தான் இருக்கு. சூப்பர் ஐடியா. ஆனா நம்ம சுயநலத்துக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்றது எனக்கு நல்லதா படல. ஐஷு, ஆரம்பிச்சிட்டியா உன் வேலைய? இனிமே நீ இங்கே இருந்தன்னா என்னையும் யோசிக்க விட மாட்ட, அவங்களையும் யோசிக்க விட மாட்ட. டென்ஷன் பண்ணி காரியத்தையே கெடுத்துருவ. நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு போ. நாங்க நந்தினியை கடத்திட்டு வெளியில வந்து அதுக்கப்புறமா உனக்கு ஃபோன் பண்றோம். நீ கிளம்பி வா. இல்ல மம்மி, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐசு சொல்றது கேளு. உனக்கு இதெல்லாம் பாக்குறது கஷ்டமா இருந்ததுன்னா நீ கிளம்பி வீட்டுக்கு போ. நந்தினியை கொண்டு வந்து நான் உன் கையில கொடுக்கறேன். நீ தான் அவளை கோர்ட்ல ஒப்படைக்க போற. புரிஞ்சுதா? வா வா வா. இங்க பாரு ஐசு, நீ இப்பவே வீட்டுக்கு கிளம்பு. வேலை முடிஞ்சதும் கால் பண்றேன். இல்ல ஆண்டி, என்ன வீட்டுக்கு போக சொல்லாதீங்க. இல்ல, நானும் இங்கே இருக்கேன். இவ வேற. கங்கா சொல்லுங்க கங்கா அவளுக்கு. அதான் நானும் சொல்றேன். நீ இங்க இருந்தன்னா நீதி நேர்மை நியாயம்னு பேசிட்டு இருப்ப. எங்களை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேன். நீ சீக்கிரம் கிளம்பு. இல்ல மம்மி, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐசு சொல்றது கேளு. நீ தான் நந்தினியை கோர்ட்ல ஒப்படைப்ப. அதுக்கு நான் கேரண்டி. நீ நினைச்ச மாதிரியே இந்த விஷயத்துல எல்லாமே நடக்கும். இப்ப கிளம்பு. நீங்க சொல்றீங்கன்னு நம்பி போறேன். சக்சஸ் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரி போ.